ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிராமத்தில் பொறுத்த வரைக்குமே நாங்கள் முக்கால்வாசியுமே ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க. இந்த மாதிரி தேங்காய் இருக்கிற வேஸ்ட், இந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாரை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் பால் வளர்க்குறதுக்காக. நாங்கள் நிறைய நார் சேரும்போது 2-3 ஸ்க்ரப்பு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுப்போம். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப நாள் லைஃப் வரும். அதாவது இந்த நார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே விழுவுற அந்த பூ மாதிரி நார் விழுவுது பார்த்தீங்களா, அது கூட நம்ம அதை யூஸ் தாங்க. அது நான் வந்து போக போக என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது அந்த தேங்காய் நாரில் இருக்க அந்த ஒவ்வொரு நாராக எடுத்துக்கணும். நமக்கு பூ மாதிரி இருக்கிறது வந்து தேவையில்லாதது. அதே மாதிரி தேங்காய் நாரில் வந்து எப்படி பார்த்து நம்ம அந்த ஸ்க்ரப்புக்காக நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் மேலே இருக்க அந்த நார் நல்ல மொத்தமாக நார் மாதிரி நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக. அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் லைஃப் வரும். இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன தேங்காயிலெல்லாம் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வராது. நல்லா நெத்து தேங்காய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க தேங்காயில் எடுத்தோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை வந்து பிச்சு வச்சுக்கிட்டேன். அந்த நார் எல்லாமே சேர்த்து நல்லா திரட்டி உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரப் அழகாக உருட்டுறதுக்கு நமக்கு சரியாக வரும். நாரை நல்லா தேய்ச்சி நல்லா முறுக்கி, எந்த அளவுக்கு நம்மளால் முறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முறுக்கி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து சுற்றிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரப் ரெடி பண்ண முடியும். இது 2 மெத்தடாக செய்யலாம். இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து நம்ம ஸ்டாக் வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போக போகிற பொருள் கிடையாது. அதனால் நம்ம வேஸ்ட்டாக ஏதாவது ஒரு காய்கறிக்கோ ஏதோ ஒரு பழத்துக்காக நம்ம தருவாங்க பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டாக போகிறத தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குறத மாதிரியே நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நமக்கு அந்த நார்லாம் தனித்தனியாக வராது. இதுவே 2வது முறையில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து நார் தனித்தனியாக வரும். இருந்தாலும் அது டக்குன்னு சுருட்டி நம்ம வந்து நார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான நார் ப்ரிப்ரேஷன் தான் இதுவுமே அதே மாதிரி தான். அதை வந்து நம்ம நீல வாக்கில் நம்ம ரெடி பண்ணணும். இது வந்து அப்படிலாம் தேவையில்லை. நமக்கு வாட்டமோ அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையை வச்சு உள்ளங்கையை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பு மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வீட்டுக்கு பாத்திரம் விளக்குற நார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக போய் 15 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து நம்ம நார் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வாங்குவோம். அதோடைய வேஸ்ட்டான பொருள் தான் இதுவுமே. நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி போகிறோம், அவ்வளவுதான். நம்ம தூக்கி போடுறதுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு பாத்திரம் எடுத்து நான் விலைக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நுரை வருது. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஸ்க்ரப்பை விட இது ரொம்ப நுரை வரும். அதேமாதிரி நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நமக்கு கிருமி நாசினியாகவும் நல்லாவும் இருக்கும். தேங்காய் ஓட்டை தூக்கி நீங்கள் வந்து வெளியில் மண்ணில் கரையாரிக்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட அது வந்து சீக்கிரமாக மக்கி போகாத பொருள் தான். அதனால நமக்கு வந்து பாத்திரத்துக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, பாத்திரம் விளக்குறதுக்கும் நமக்கு நல்லாவே இருக்கும். இன்னொரு ஸ்க்ரப்லேயும் நான் வந்து விலைக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அதுவுமே நல்லாவே இருக்கும். முதல்ல விளக்குன ஸ்க்ரப்பில் வந்து பார்த்திங்கன்னா உறுத்துற மாதிரி இருக்கும். 2வது விளக்குறதுல உறுத்தாது, அவ்வளோதான். இது வந்து வேஸ்ட்டு, நம்ம தூக்கி போட தேவையில்ல. இதை வந்து நம்ம செடி இருக்குது பார்த்திங்களா, ரோஜாப்பூ செடியாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் என்ன செடி இருந்தாலும் சரி, அந்த செடிக்கடியில் போய் இதை கொட்டி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த நாரில் இருக்க ஈரப்பதம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கும் ரொம்ப நாளைக்கும் ஈரமாகவே இருக்கும். நீங்கள் அப்பப்போக்கு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா கூட போதுமே. நான் இதுக்காக பாருங்கள், எங்கள் செடி எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்திங்களா, இதுக்காக நான் அதை வந்து குழி வெட்டி தான் நான் எப்போவுமே தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா தண்ணி வந்து 2-3 நாளைக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.